ஹலோ வியூவர்ஸ், உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இது வந்து ஜிஆர்டி கேரியர் யாத்ரா அப்படின்ற இந்த யூடியூப் சேனல், அஃபிஷியல் ஹேண்டில் ஆஃப் ஜிஆர்டி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதில் முக்கியமாக நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு லாஸ்ட் 2 வீடியோஸ் பார்த்தீங்கன்னாக்கா அபவுட் த பிளேஸ்மெண்ட்ஸ் நாங்கள் வந்து எங்களுடைய தாட் ப்ராசஸ் ஆன் தி பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். We had a very good interesting set of students coming forward. எல்லாம் பார்த்துட்டு நிறைய கொரிஸ் வந்து அவங்க கேட்டாங்க. ஆக்சுவலி ஐ வாஸ் இம்ப்ரெஸ்ட். இப்படிலாம் கூட யோசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. லைக் சார் அந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பட் வி ஹேவ் சம் அதர் கொரிஸ் ஆல்சோ, அதுவும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் ஆட்டிடியூட்னு சொன்னீங்க நீங்கள் ஒரு லாஸ்ட் ஒன் ஆஃப் தி இந்த வீடியோஸில். அப்போ அந்த ஆட்டிடியூட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரி வந்து. அதுக்கப்புறம் கோர் டொமைன்ஸ் அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க. இப்போ ட்ரிபிள் எடுக்கலாமா, மெக்கானிக்கல் எடுக்கலாமா, இல்லை எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் இப்படி தான் போகலாமா, இது மாதிரிலாம் வந்து கொரிஸ் வந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங் கொரிஸ். வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் அபவுட் த கோர் டிசிப்ளின்ஸ் அண்ட் வாட் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் தட் கோர் டிசிப்ளின்ஸ் எடுக்கிறதுனால அது எல்லாமே வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு வில் ஹேவ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்கஷன். அது மாதிரி கம்பெனிஸ் பற்றியும் கொஞ்சம் பேசலான் இருக்கோம். என்ன மாதிரி கம்பெனிஸ் யார் மாதிரி எடுத்துக்கலாம், அவங்க டேஸ்ட்டுக்கு விருப்பப்படுற மாதிரி எந்த மாதிரியான டொமைன்ஸ் அமைச்சுக்கலாம். இதெல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங் கைண்ட் ஆஃப் திங்ஸ் டு பாண்டர். தட் அண்ட் ஆல் யூ வில் சி இன் த ஃபியூச்சர் வீடியோஸ். பட் இன்னைக்கு வந்து மெயினாக ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டது ஆட்டிடியூட். சார் அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு சொல்லி he made a request. So for that earnest student who has got interest in this listening to such kind of placement related talks, அவருக்காக இதை வந்து பதிவு பண்ணுறதா நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஆட்டிடியூட் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படின்னா என்ன, அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டிடியூட் இஸ் லைக் நீங்கள் வந்து கம்பெனிக்கு என்ன மாதிரி சர்வ் பண்ண போறீங்க, நீங்கள் அந்த கம்பெனிக்காக எப்படி தான் உழைக்க போறீங்க, அது உண்மைதானா அப்படின்றதெல்லாம் வெளிக்காட்டுறதா இந்த ஆட்டிடியூட் வந்து. ஓகே, ஒரு ஆட்டிடியூட் நல்லா இருந்தால் தான் ஒரு வேலையை சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நம்முடைய பதிவில் நம்ம சொன்னோம். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ, உங்க ஹார்ட்ல என்ன இருக்கோ அதெல்லாம் ஆக்ஷன்ஸா வரணும். ஹார்ட்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் ஆக்ஷன்ஸ் இது வந்து வெளி தோற்றத்துக்காக ஒரு ஆக்ஷன் நான் பண்ணேன் அப்படின்னா அது ஆட்டிடியூட் மிஸ் மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மனசுல வந்து இந்த கம்பெனிலாம் வேலை செய்யக்கூடாது, ஏதோ ஒரு 6 மாசம் தங்கிட்டு நம்ம போயிடணும், சம்பளத்தை வாங்கிட்டு போயிடணும், என்னுடைய ஆட்டிடியூட் அவ்வளவுதான். இப்போ அவங்க கிட்ட நான் போய் வேலை செய்யும்போது நான் என்ன பண்ணுவேன், என் மனசுல வந்து இந்த 6 மாசம் தான் இந்த இடத்துல நம்ம இருக்க போறோம், நம்ம அப்படியே இருந்துட்டு ஏதாவது வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து சம்பளத்தை வாங்கிட்டு ஹையர் ஸ்டடீஸ் போயிடலாம், இல்லை வேற கம்பெனிக்கு போயிடலாம் அப்படின்றது நான் மனசுல வச்சுட்டேன்னா அதுதான் என்னுடைய ஆட்டிடியூடு. சப்போஸ் இந்த கம்பெனில வாட் எவர் இட் இஸ், அவன் சம்பளம் நிறைய கொடுக்குறாங்களோ கம்மியா கொடுக்குறாங்களோ, இந்த கம்பெனிக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா நல்லா வேலை செஞ்சு நிறைய கத்துக்கணும். இது மூலயமா ஒரு 1 or 2 years டவுன் தி லைன் கழிச்சு இஃப் தெர் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ வில் கோ தேர். பட் ஸ்டில் இந்த கம்பெனி எனக்கு இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஃபுட்டிங் கொடுத்ததுனால, ஒரு பேஸ் கொடுத்ததுனால இந்த கம்பெனிக்கு நான் என்னைக்குமே உண்மையானவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஒரு ஆட்டிடியூட் தான். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆட்டிடியூட். அது மாதிரி ஒரு ஒர்க்கு கொடுத்தா நம்மளால செய்ய முடியும் முடியாது, இல்லை தெரிஞ்சு கஷ்டப்பட்டாலும் நம்ம செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி நினைக்கிறதும் ஒரு ஆட்டிடியூட் தான். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்றதுன்னா எந்த வேலையை வந்து கொடுத்தாலும் எப்படியாவது அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும். நமக்கு அது தெரியலன்னா கூட எங்க தெரியலையோ, சார் இது தெரியல, இது வரைக்கும் என்னால் பண்ண முடியும், இதுக்கப்புறம் எனக்கு இந்த டீமுக்கு எனக்கு இந்த சப்போர்ட் வேணும், அந்த மாதிரி ஒரு ஓப்பன் மைண்டட்னஸா இருந்து பேசி அந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக நடத்தி கொடுத்து பண்றதும் ஒரு ஆட்டிடியூட் தான். ஸோ எந்த வேலையுமே நம்ம செய்ய முடியும் முடியாதுன்றது நிர்ணயிக்கிறது நம்மளுடைய ஆட்டிடியூட் தான். அண்ட் ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது நம்மளுடைய ஆட்டிடியூட் தான். நம்ம ஒருத்தருக்கு உண்மையா இருக்கணும், இல்லை ஒருத்தர் ஏமாத்திரம் அப்படின்னு நினைக்கிறது நம்மளுடைய ஆட்டிடியூட் தான். ஸோ எதுவுமே வந்து இப்போ கற்றுக்கணும், நமக்கு இது தெரியாது, நம்ம கற்றுனா ஷைன் பண்ண முடியும், பார்த்துடலாம் என்ன அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு ஆட்டிடியூட் தான். ஸோ இப்போ ஆட்டிடியூடுன்றது டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா 1008 உங்களுக்கு இது கிடைக்கும், உங்களுக்கு டெஃபினேஷன்ஸ் இருக்கு, நோ டவுட் அபவுட் இட். பட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் எப்படி ஒரு மனசில் நினைக்கிறீங்களோ, உருவகப்படுத்திக்கிறீங்களோ, அதில் தான் உங்களுடைய ஆட்டிடியூட் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிறீங்க, அந்த கம்பெனி பற்றி ரிசர்ச் பண்ணுறீங்க, அந்த கம்பெனி உங்களுடைய ஆட்டிடியூட் வந்து அந்த கம்பெனியில் வேலை வாங்கணும்னு இருந்தால் தான் அதுக்குண்டான எல்லா வேலையும் ஆயத்த பணிகள் நீங்கள் பண்ணுவீங்க. ஆட்டிடியூட் வந்து ஏதோ சரி வந்தா வருது, அவன் கொடுத்தா கொடுக்குறான், நான் வந்து வேலை எனக்கு கிடைச்சா கிடைக்குது, சும்மா போய் ட்ரை பண்ணுவோம், அதுவும் ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூட் தான் அதுவும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டிடியூட் கேன் பி டிஃபைன்ட் இன் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். நமக்கு என்ன தோணுதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனசுல ஆணித்தரமா படிஞ்சிருக்கும்.
அதுதான் உங்களுடைய ஆட்டிடியூட்ல ரிஃப்ளெக்ஷன். ஓகே, அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு கம்பெனிக்கு நீங்க வேலை செய்ய போறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, பிளேஸ்மெண்ட் வந்து காலேஜில் நடத்துறாங்க, நீங்க போறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க உங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. நிஜமாவே உங்களுக்கு அந்த கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா? அந்த டொமைன் வந்து பிடிச்சிருக்கா அதுல ஒர்க் பண்றதுக்கு? இல்ல சும்மா அப்பா அம்மா சாட்டிஸ்ஃபை பண்ணணும், காலேஜ் ஏதோ சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இல்ல சும்மா அப்ளை பண்ணி பார்க்கலாம், வந்தா பார்த்துக்கலாம், இது வந்து ஒரு ரிசர்வ் ஜாபா வச்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கேர்லெஸ் ஆட்டிடியூடு. இதை மாதிரி நீங்க போறீங்கன்னா முதல்ல ரிசர்ச் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு கம்பெனி பிடிக்கல, ஏதோ நாம் கே வாஸ் போறீங்க அப்படின்னா, சப்போஸ் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, நிஜமாவே அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா, யூ ஆர் ஆக்சுவலி டூயிங் ஒன் இன்ஜஸ்டிஸ். அந்த மாதிரி ஆட்டிடியூட போகாதீங்க. ஒரு ஜாப் எடுக்கணும், ஒரு கம்பெனிக்கு வேலை செய்யணும்னா தீர்மானம் பண்ணிக்கோங்க முதல்ல. யூ ஷுட் ஹேவ் தட் ஆட்டிடியூட் டு ஒர்க். யூ ஷுட் ஹேவ் த ஆட்டிடியூட் டு லேர்ன். யூ ஷுட் ஹேவ் த ஆட்டிடியூட் டு கான்ட்ரிபியூட். இதெல்லாம் இருந்தாதான் அந்த கம்பெனிக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ப்ளீஸ் ஒர்க் ஃபார் தட். தட் இஸ் அ ஹோம்ஒர்க் தட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி தட் யூ ஆஸ்பயர் ஃபார். உங்களுக்கு இந்த கம்பெனியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் லேலண்ட் நான் வேலை செய்யணும், இல்லை நான் வந்து டெஸ்லால போய் வேலை செய்யணும் அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, தட் இஸ் அ மெத்தட் ஃபார் இட். அங்கே 1000 பேர் வேலை செய்யறாங்க. எப்படி வேலை செய்யறாங்கன்னா, அவங்க எல்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போறாங்க இன்டர்வியூல. ஸோ யூ ஹாவ் டு டெவலப் சம் கைண்ட் ஆஃப் குட் ஆட்டிடியூட், குட் கைண்ட் ஆஃப் வைப்ஸ் இன்சைட் யூ ஃபர்ஸ்ட், அண்ட் தென் ரிசர்ச் ஆன் தி கம்பெனி, டூ த ஹோம்ஒர்க். அந்த கம்பெனி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அது தகுந்த கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் ஒரு 2 மாசம் 3 மாசம் முன்னாடியே நீங்க வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா இந்த பிளேஸ்மெண்ட் வரப்பொழுதுதான் கம்பெனிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. கெட் டு நோ தி கம்பெனிஸ் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இயர், தப்பே கிடையாது. ஆர் செகண்ட் இயர், தேர்ட் இயர், நிறைய கம்பெனிஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து எதை சூஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கே உங்களுக்கு வர முடியும். இப்போ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, நான் வந்து இந்த இப்போ ஏஐல நான் ஒர்க் பண்ணா மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் ஏஐல ஒர்க் பண்ணணும்னா ஏஐ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த கம்பெனிஸை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு கிரியேட் அ விஷ் லிஸ்ட். அப்புறம் யார் யார் என்ன மாதிரி சேலரி தராங்க, என்ன ரேஞ்சில் தராங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. டிசைட் பண்ணிட்டு இஃப் யூ ஐடென்டிஃபைட் சம் 2 or 3 more கம்பெனிஸ் பார்த்துட்டீங்கன்னா, நவ் யுவர் ஆட்டிடியூட் இஸ் டு ஒர்க் இன் திஸ் ஏஐ டொமைன் வித் மெக்கானிக்கல் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டொமைன் தெரிஞ்சிடும். ஸோ உங்களுடைய ஆட்டிடியூடே இப்போ என்ன இருக்கு, இதை பேஸ் பண்ணி இதுதான் நான் ஒர்க் பண்ணணும்னு இருக்கு. சப்போஸ் ஏஐயும் வேண்டாம், நான் கோரா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஷாப்ல தான் சார் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, தட் ஷோஸ் யுவர் ஆட்டிடியூட் டு ஒர்க் ஆன் தி ஷாப் ஃப்ளோர், டு ஒர்க் ஆன் திஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் சம்திங். நான் குவாலிட்டியில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், நான் வந்து 6 சிக்மா அதில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார், நான் வந்து ஒரு ஷாப் ஃப்ளோர் மெயின்டைன் பண்ணணும், இல்லை நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இன்ஜினியர் ஆகணும், இல்லை நான் ஒரு பவர் பிளான்ட் கிரிட்டை வந்து நான் வந்து இண்டிவிஜுவலாக ஹேண்டில் பண்ணி மெயின்டைன் பண்ணணும், ஒரு இதில் பவர் பிளான்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க நினைக்கும் பொழுது உங்களுடைய மெயின் தாட் ப்ராசஸே என்ன இருக்குன்னு கோர் சம்பந்தமான இருக்கு. ஸோ உங்களுடைய கம்ப்ளீட் அட்டென்ஷன் வந்து ஒரு பர்டிகுலர் டொமைன்ல இருக்கும் பொழுது ஃபார் அதர் சேக், இவங்க சொன்னாங்க இல்ல அல்ல அதிக சம்பளம் கொடுக்குறாங்கன்றதுனால நீங்க ஷிஃப்ட் பண்ணி போனீங்கன்னா உங்களால ரொம்ப நாள் இருக்க முடியாது அந்த ஃபீல்ட்ல. ஏன்னா மனசெல்லாம் ஒன்றுத்துல இருக்கும், பட் ஏதோ ஒன்றுக்காக நீங்க வேலை செய்வீங்க. அப்போ உங்களுடைய ஆட்டிடியூட் வில் பி ரிஃப்ளெக்டட் தேர். எது சொன்னாலும் கேர்லெஸ்ஸா இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி வரும், ஒரு ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம டிஸ்இன்ட்ரெஸ்டடா நம்ம வேலை செய்வோம். அப்பதான் அந்த கேள்வி வரும், சார் உங்களுக்கு வந்து ஆட்டிடியூட் சரியில்லை சார், நீங்க உங்ககிட்ட கேப்பபிலிட்டி இருக்கு, பட் யுவர் ஆட்டிடியூட் இஸ் நாட் குட், அதனால தான் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் வரும் நீங்க ஒர்க் பண்ற இடத்துல. அப்போதான் இந்த ஆட்டிடியூட் நல்லா இருக்கணும் எடுக்கணும் அப்படின்ற பேச்செல்லாம் வரும். உங்க டீம்லயே உங்களுக்கு நீங்க அதை பார்க்கலாம், நல்லாவே பார்க்கலாம். சார் நீங்க வந்து டீம்ல வந்து ரொம்ப ஹை லெவல் நாலேஜ் எடுக்கிறத விட நல்ல ஆட்டிடியூட் உள்ள பீப்புளா எடுங்க சார் அப்படின்வாங்க. பிசினஸ்க்கு வந்து நல்ல ஆட்டிடியூட் உள்ள பீப்புள் தான் கிடைக்கணும். அதனால எல்லா ஆர்கனைசேஷன்ஸுமே முதல்ல வந்து இன் ஸ்பைட் ஆஃப் யுவர் டெக்னிக்கல் எபிலிட்டி, இன் ஸ்பைட் ஆஃப் யுவர் கேப்பபிலிட்டிஸ், இன் ஸ்பைட் ஆஃப் எக்ஸெட்ரா கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் தட் யூ ஹேவ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ், சிம்பிளா ஒன்று டெஸ்ட் பண்ணுவாங்க, யுவர் ஆட்டிடியூட். இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்ல அதுக்கு தான் வைப்பாங்க. சிம்பிளா கண்டுபிடிச்சிடுவாங்க, நீங்க யாருன்றது கண்டுபிடிச்சிடுவாங்க. இஃப் திஸ் பாக்ஸ் இஸ் நாட் செக் ப்ராப்பர்லி, நீங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கம்பெனிஸ் வில் நாட் ப்ரிஃபர் யூ, உங்களை எடுக்கவே மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க செய்யக்கூடிய செயல், நீங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் கோ ஃபார் அ கான்ட்ரிபியூஷன் இன் அ பாசிட்டிவ் டைரக்ஷன். அதுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும். ஒரு டீமோட ஜெல் ஆகணும்னா நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும். ஸோ இந்த ஆட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத எம்பசைஸ் பண்றதுக்கு தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ ரெக்கார்டிங் நான் வந்து இங்க கொடுக்குறேன். ஸோ ஐ திங்க் நவ் யூ ஹவ் வெல் அண்டர்ஸ்டுட் அபவுட் ஹவு யூ ஷுட் டெவலப் அ கைண்ட் ஆஃப் அன் ஆட்டிடியூட் டு ஒர்க் இன் அ கம்பெனி ஆர் வென் யூ ஈவன் அப்ளை. நீங்க அப்ளை பண்ணும்போது சும்மா எதுக்காக அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஒரு ஹெச்ஆர் என்ன பண்ணணும், ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும்.
அதுக்கப்புறம் உங்களை ஃபில்டர் பண்ணி ஒரு ப்ராசஸ் எடுத்து ஒரு டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணணும். பாதி ப்ராசஸ் நடக்கும்போது இல்லை உங்களுக்கு அந்த கம்பெனி பிடிக்கல, நாம் கேவாஸ் நம்ம சும்மா அப்ளை பண்ண, இது வந்து இட் இஸ் நாட் அ கைண்ட் ஆஃப் அ கேம். ஓகே, உங்க நேரத்தை வந்து வீணடிக்கணுன்றது அடுத்தவங்க நேரத்தை வீணடிக்காதீங்க. உங்களுக்கு ஒன்று பிடிக்கல, ஒரு கம்பெனி பிடிக்கலன்னா தயவு செய்து டு நாட் ஈவன் அப்ளை. உங்க ரெஸ்யூமை கூட அடுத்தவங்க படிக்க வைக்காதீங்க. ஏன்னா அதுவே அவங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். சேராதால் எதுக்காக அப்ளை பண்றீங்க? பட் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடிய முதல் வேலை ப்ரிப்பேர் ஃபார் தட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்ல ஒரு பாசிட்டிவ் காம்படன்சி காமிச்சிங்கன்னா தென் ஒரு ஆட்டிடியூட், அந்த டீமோட ஒர்க் பண்ணணும். ரொம்ப ஆசையா இருக்கு சார் உங்க கம்பெனி வந்து வேலை செய்யணும், நான் உங்க கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், நல்ல க்ரோத்தை கொண்டு வரணும் அந்த கம்பெனிக்கு, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இது நல்லா க்ரோ ஆகணும். இதை மாதிரிலாம் ஒரு பாசிட்டிவா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா வாட் எவர் டெக்னிக்கலா உங்களால சிலது பதில் சொல்ல முடியல அப்படின்னா கூட உங்க ஆட்டிடியூடுக்காகவே உங்களை அந்த ஹெச்ஆரோ இந்த டெக்னிக்கல் டீமோ கண்டிப்பா எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க, சார் உங்க ஆட்டிடியூட் பக்காவா இருக்கு சார், நாங்க கத்துக் கொடுக்குறோம், வாங்க சார் உங்க குறைச்சிக்கலாம், நீங்க வாங்க ஜம்மன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு போயிடுவாங்க. பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டெவலப் ஆகும். நல்ல ஒரு ஆட்டிடியூட் நல்லா இருந்தாலே ஒரு டீமுக்கோ இல்லை உங்களுக்கு நல்லா இருந்தாலே யூனோ த லேர்னிங் வில் பி வெரி வெரி ஃபாஸ்டர். அதுதான் பியூட்டி. எந்த டெக்னாலஜியோ எதுவுமே வந்து உங்களுடைய ஆட்டிடியூட் கரெக்டாக இருந்ததுன்னா கற்றுக்கலாம், கற்றுக்க முடியாதுன்னே கிடையாது. எனிதிங் கேன் பி லேர்ன். சின்ன வயசுலேருந்து படிச்சாதான் இது பண்ண முடியுன்றது கிடையாது. அதனால படிக்கிறதுக்கே முதல்ல உங்களுக்கு வந்து லேர்னிங்கே ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். லேர்னபிலிட்டியே பார்ப்பாங்க. ஓகே, உங்களால் அது முடியுமா? ஆட்டிடியூட் சரி இருந்தால் தான் இதெல்லாம் டிக் ஆகும். நீங்கள் ஆட்டிடியூடே சரியில்லைன்னா உங்களால் லேர்ன் பண்ண முடியாது, கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, டீமோட ஒர்க் பண்ண முடியாது, எந்த ஒர்க் கொடுத்தாலும் வேணான்னு தான் சொல்ல தோணும். இதெல்லாம் பாதி பிரச்சனைகள் வரும். இஃப் த ஆட்டிடியூட் இஸ் கரெக்ட், உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் ஆர் 80, 90, 98% ஆஃப் த ப்ராப்ளம் வில் கெட் ஆட்டோமேட்டிக்லி ரிசால்வ்டு. சம்பளத்தை பத்தி இப்போ ஒரி பண்ணாதீங்க, ஃப்ரெஷர்ஸா இருக்கவங்க. ஓகே, வாட் யூ ஹேவ் டு நவ் லேர்ன் இஸ் நாட் ஆன் தி சிடிசி காஸ்ட் டு தி கம்பெனி ஆர் தி சம்பளம் ஆர் சேலரி தட் யூ கோயிங் டு கெட். ராதர் திங்க் ஆஃப் த ஸ்கில்ஸ் தட் யூ கோயிங் டு கெயின் அண்ட் த லேர்னிங் தட் யூ கோயிங் டு கெயின். இதுதான் நீங்க வந்து பார்க்கணும். இதெல்லாம் பத்தி ஒரு அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். I hope that in this video I have spoken something about the attitude of each and every person those who are going to apply for industries. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்றவங்களுக்கு மட்டும் இல்லை, ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருந்து ஏதாவது கம்பெனிக்கு போய் அப்ளை பண்ணி பண்ணுறவங்களுக்கும் இந்த ஆட்டிடியூட்ன்றது சாலப்படணும். ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எந்த வேலை நம்ம செஞ்சாலும் இந்த ஆட்டிடியூட்ன்றது இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஜென்ரிக் திங் விச் இஸ் ரியலி ரிக்வயர்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி ஆஃப் அவர் லைஃப். அதனால இதை மனசில் வச்சுக்கிட்டு நல்ல ஆட்டிடியூடோட ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா show the full positive energy, full vibe, show a very very good attitude. Success is definitely yours. Best wishes to all of you. So வரக்கூடிய வீடியோஸ்ல we'll see lot of very very good things to discuss about. Bye viewers, and மறக்காதீங்க GRT career yatra subscribe பண்ணுங்க. Okay, we'll be having lot of videos on important aspects that covers the placements and the career guidance, etc., so on and so forth. Best wishes. Thank you very much. Bye.